விஸ்வரூபம் அண்ட் துரந்தர். இந்த 2 படத்த பத்தி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஸ்வரூபம். விஸ்வரூபம் படத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு சில வரலாற்று நிகழ்வுகள் தெரிஞ்சிருக்கணும். 1950ஸ்ல அமெரிக்கா சவுதி அரேபியாவோட ஒரு டீல் பேசுது. அந்த டீல் என்னன்னா, உங்களோட ஆயில மேனேஜ் பண்றதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் குடுங்க. இன் ரிட்டர்ன் நாங்க உங்களுக்கு நெறைய காசு தரோம், வெப்பன்ஸ் தரோம், புரொடெக்ஷன் தரோம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க ஆர்மி உங்களுக்காக சண்ட போடும். இதான் அந்த டீல். இந்த டீல வந்து சவுதி அரேபியா ஒத்துக்கிட்டு சைன் பண்ணுது. இந்த டீல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போது. அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, இதே டீல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் கூட போட்டுக்கிட்டே வருது. குவைத், கட்டார், யுஏஇ அப்படியே டெவலப் பண்ணிட்டு போகுது. ஸோ டீல் போட்ட கண்ட்ரீஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆயில் மேனேஜ்மென்ட் அண்ட் மிலிட்டரி பிரசன்ஸ் யுஎஸ் கிட்ட இருக்கும். ஸோ இது 1950ஸ்லேருந்து அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. பேரலலா ஈரான்ல வந்து ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஒண்ணு வெடிக்குது. அ அதனால என்ன ஆகுதுன்னா, கவர்ன்மெண்ட் மாறுது. புதுசா வந்திருக்கிற கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கு. ஈரான்ல நெறைய ஆயில் ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ அமெரிக்கா என்ன என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான், அமெரிக்கா வந்து ஈராக்க வச்சு ஈரான அடிக்குது. அப்போ ஈராக்க ரூல் பண்ணிட்டு இருந்தவர் தான் சதாம் ஹுசேன். ஸோ இந்த ஈராக், ஈரான் சண்டை வருஷக்கணக்கா போய்க்கிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து சீஸ் ஃபயர்ன்னு ஒரு முடிவுக்கு வருது. சீஸ் ஃபயருக்கு அப்புறம் சதாம் ஹுசேன் என்ன நினச்சான்னு தெரியல, அமெரிக்கன்ஸ் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். போயிட்டு குவைத் அடிக்கிறான். ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டா, குவைத் வந்து ஈராக்கோடது, வந்து ஈராக்கோட மெர்ஜாவு இந்த மாரிலாம். ஸோ அமெரிக்காவுக்கு வந்து இந்த ஈராக், ஈரான் 2மே ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இந்த டைம்ல தான் வந்து ஆப்கானிஸ்தான் பிக்சருக்குள்ள வருது. ஆப்கானிஸ்தான ரூல் பண்ணிட்டு இருந்தது வந்து தாலிபான். ஆப்கானிஸ்தான்ல தான் அந்த அல் கொய்தா அப்படிங்கிற ஒரு குரூப் ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. இந்த குரூப்போட லீடர் தான் ஒசாமா பின் லேடன். ஆ இந்த அல் கொய்தாக்கு வந்து தாலிபானுடைய ஆதரவு உண்டு. ஸோ அல் கொய்தா பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா, ம் ஏன்டா எங்க நிலத்துக்கு அடியில இருக்கக்கூடிய, எங்க பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய இயற்கை வளத்த நீ எடுத்து உன் எக்கனாமிய டெவலப் பண்றியா? உன் எக்கனாமிய நான் அடிச்சு உடைக்கிறேன்டான்னு சொல்லி தான் வேர்ல்டு ட்ரேட் சென்டர அடிச்சானுங்க. வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ங்கிறது ஒரு பில்டிங் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அமெரிக்கன்ஸ் எக்கனாமி. ஸோ அத இடிச்சு தரமட்டமாக்குனானுங்க. அந்த மாரி எங்க புனித பூமியில உங்க மிலிட்டரி என்னடா பண்ணுதுன்னு சொல்லி தான் பென்டகன் அடிச்சானுங்க. இட்ஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இந்த 9/11 அட்டாக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து ஃபுல்லா ட்ரிகர் ஆயி ஆப்கானிஸ்தானுக்குள்ள இறங்கிட்டானுங்க ஃபுல்லா. இறங்கிட்டு தாலிபான பவர்லேருந்து தூக்கிட்டு அமெரிக்காக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய கவர்ன்மெண்ட்ட ஃபார்ம் பண்றாங்க. இந்த 9/11 அட்டாக்கு அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லா ஒரு டெரரிசம் அப்படிங்கிற ஒரு பேனிக்னஸ் இருந்துச்சு. இந்த சிட்யூவேஷன அமெரிக்கா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, தனக்கு கொடைச்சல் குடுத்துக்கிட்டு இருந்த சதாம் ஹுசேன இவன்கிட்டயும் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் நியூக்ளியர் வெப்பன்லாம் இருக்குன்னு சொல்லி அவனையும் போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சில வருஷத்துக்கு அப்புறம் 2011ல ஒசாமா பின் லேடன், அதாவது அல் கொய்தாவுடைய ஹெட்டு, 9/11 அட்டாக்கோட மாஸ்டர் மைண்டு, அவன் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிறதா ஒரு தகவல். ஸோ பாகிஸ்தான்ல போயிட்டு அவன அடிச்சு காலி பண்றாங்க. இதுதான் வந்து விஸ்வரூபம் படத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாற்று நிகழ்வுகள். ஓகே. இப்ப என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அல் கொய்தா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான். அல் கொய்தானால நெறைய அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. ஆனா, அமெரிக்காவுடைய அந்த ஒரு பேராசையினால, அவங்களுடைய அ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்குள்ள போன அந்த இன்வேஷன்னாலயும், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபெரன்ஸ்னாலயும் பலியான அப்பாவி மக்களுடைய எண்ணிக்கை வந்து பல லட்சங்கள். ஸோ, இப்ப விஸ்வரூபம் அப்டின்னா, விஸ்வரூபம்ல பிரசன்ட்ன்னு காட்டக்கூடிய அந்த நியூயார்க் சீன்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் ஒசாமா பின் லேடன் அசாசினேஷனுக்கு அப்புறமா, அதாவது 2011 ஃபிளாஷ்பேக்கா காட்டக்கூடிய அந்த ஆப்கானிஸ்தான் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் 9/11 அட்டாக், அதாவது லேட் 2003. ஸோ என்ன விஸ்வரூபமோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடன் இறந்ததுக்கு அப்புறமா அல் கொய்தாவுடைய மெம்பர்ஸ் நியூயார்க்ல ஒரு அட்டாக்க பிளான் பண்றாங்க. அத இந்தியன் ரா ஏஜென்ட் எப்படி தடுத்து நிறுத்துறாருங்கிறது தான் கதை. விஸ்வரூபம்ங்கிறது ஒரு பேசிக்கா ஒரு தமிழ் படம். இந்த படத்த பார்க்குற தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த வரலாற்று நிகழ்வு தெரிஞ்சிருக்குமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. 2வது என்ன பிரச்சனைனா, இது ஒரு ஸ்பை த்ரில்லர். ஆனா இந்த படத்த பார்க்கும்போது ஒரு இந்தியனா ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் சுத்தமா வராது. ஏன்னா, இந்த படம் பேசக்கூடிய விஷயம் அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், தாலிபான், அல் கொய்தா, இது இது எதுக்குமே வந்து இது எதுவுமே நம்ம பிரச்சனை கிடையாது. என் பிரச்சனைய இந்த படம் பேசல. அதனாலேயே எனக்கு என்னன்னா கனெக்ட் கிடைக்கல.
ஸோ இந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு, இத வந்து ஒரு படமா, ஒரு விஷுவலா நம்ம வச்சு ஒரு விஷுவல்ஸ மட்டும் வச்சு அசஸ் பண்ணோம் அப்டின்னா, இந்த படம் விஸ்வரூபம் ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் திரைப்படம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு ஸ்பெஷல் நோட் என்னன்னா, அந்த ஆப்கானிஸ்தான் சீக்வென்ஸ் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் படம் கூட இவ்ளோ அழகா ஆப்கானிஸ்தான காமிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே உலகநாயகன் இப்படி ஒரு படம் மாஸ்டர் பீஸ். அடுத்து வந்து இப்போ துரந்தர். துரந்தர் லேட்டஸ்ட் சென்சேஷன், அப்சல்யூட் ஜீனியஸ், பிளாக்பஸ்டர். இந்த படம் என்னோட பிரச்சனைய பேசுது. அதாவது இந்தியால நடந்த டெரர் அட்டாக்க பத்தி பேசுது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அ அதாவது இந்த ஃப்ளைட் ஹைஜாக்லேருந்து பார்லிமெண்ட் அட்டாக், தாஜ் அட்டாக், ஃபேக் கரன்சி சர்க்குலேஷன், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ் கல்ச்சர், அங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அ ஜிஹாதீஸ், அதுக்கப்புறம் இந்தியாவ அட்டாக் பண்ணக்கூடிய மாஸ்டர் மைண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி சூப்பரா ஒரு படம் எடுத்திருக்காங்க. துரந்தர வந்து சில பேர் அது ஒரு புரொபகேண்டா படம்னு சொல்றாங்க. பட் உண்மை என்னன்னா, அந்த படத்த நம்ம நியூட்ரலாவே அந்த படத்த நம்ம பார்க்கும்போது, ம் ஒரு ஒரு கோவம் ஒண்ணு வரும். நம்ம மும்பையில வந்து தாஜ் ஹோட்டல அடிச்சு இன்னசென்ட்ட காலி பண்ணும்போது, நம்ம திருப்பி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணுமே பண்ணல. ஸோ இத பார்க்கும்போது தான், அப்போ சென்டர்ல இருந்தவங்க மேல பயங்கரமா ஒரு கோவம் வருது. இது வந்து புரொபகேண்டா படம் கிடையாது. இது வந்து